அக்கா, என்னக்கா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க? ஒரு நிமிஷம் நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் இந்த நெருப்பிலேயே விழுந்து என் உயிரை விட்டுருப்பேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளதான். அவன் மட்டும் நல்லவனா இருந்திருந்தா பாவம் பார்வதியோட கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். நீ பண்ண தப்புக்கு நான் இன்னும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் உன் குழந்தைங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட பேசவே கூடாது, புரிஞ்சுதா? அம்மா வாங்கம்மா, பூஜையை முடிச்சிட்டு கிளம்பலாம். சரிங்க குருஜி. வாங்க குருஜி. வாங்க குருஜி, உள்ள வாங்க. அம்மா ஒரு நிமிஷம், நான் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். நில்லு. நீ ஆரத்தியை கரைக்க வேண்டாம். பட்டம்மா. அம்மா நீ போய் ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. உமா, சமையல்காரி மழைய வர வச்சு அகில உயிரை காப்பாத்துனதுனால இனிமே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான்னு பயந்த. பரவாயில்லடி, ஆரம்பத்திலேயே ஆரத்தி கூட எடுக்க கூடாதுன்னு நிக்க வச்சா பாரு. சூப்பர். கரெக்ட் அத்தை. அம்மா தட்டை என்கிட்ட கொடு. பார்வதி இங்க வா. என்ன பார்வதி அப்படி பாக்குற? ஆரத்தி எடுக்க வேண்டியது எனக்கு இல்ல, உனக்குதான். நீ மட்டும் அம்மன் மந்திரத்தை சொல்லி மழைய வர வைக்கலன்னா என்ன நீ உயிரோடவே பாத்திருக்க முடியாது. என் உயிரை காப்பாத்துன உனக்குதான் ஆரத்தி எடுக்கணும். சரியா சொன்னீங்கம்மா. உனக்கு எடுக்க போற ஆரத்திக்காக தான் உன்னை ஆரத்தி கரைக்க வேண்டான்னு சொன்னேன். வா, இங்க வந்து நில்லு.
இன்னைக்கு அம்மா ஆரத்தி எடுக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? நீயும் அண்ணியும் கல்யாணம் பண்ணி ஜோடியா வந்து அம்மா அதை ஆரத்தி எடுக்கிற மாதிரியே இருக்கு. எப்ப இதெல்லாம் நடக்க போகுதோ? எனக்கும் அதே ஃபீலிங் தான். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும், கவலைப்படாத. நான் கிளம்புறேன், காலையில பார்க்கலாம். ஷாம், நானும் வரேன், வா போலாம். வாங்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது வலது கால் எடுத்து வச்சு வா, சரியா? பெரியய்யா, கைய விடுங்க. நீங்க என் கைய பிடிச்சிருக்கிறது சின்னம்மா பாக்குறாங்க. பார்க்கட்டும், பரவாயில்ல, நான் இருக்கேன்ல, தெரியுமாவா? ஆ, பெரியய்யா, விடுங்க பெரியய்யா. பெரியய்யா, பெரியய்யா, அக்கா. பாருங்க. அக்கா, நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்லக்கா. நான் உங்களை எதுக்காக அங்க பார்க்க சொன்னா, என்கிட்ட பேச வேண்டாம்னு உன்கிட்ட சொன்னேன்ல. ஆதிக்கடவுர் குடும்பத்தோட 2வது மருமகங்கிறதுனால இதோட உன்னை விட. ஜாக்கிரதை, போ. வாங்க. உட்காருங்க குருஜி. உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கடவுள் அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குமா? அதனாலதான் அக்னி வலயத்திலிருந்து எந்தவித ஆபத்தும் இல்லாம
நல்லபடியா வெளியே வந்திருக்கீங்க. நீங்க வீடு வரைக்கும் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் குருஜி. நல்லது. அம்மா, கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் கொண்டு வர சொல்லுங்க. உமா, அத்தை, பூஜை ரூமுக்கு போய் மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஹலோ. ஹாய் பொண்டாட்டி. பெரியய்யா, என்ன இது? அப்படி சொல்லாதீங்க பெரியய்யா. நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. அம்மாவும் இப்போ ஒன்னு ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வந்த நீ என் பொண்டாட்டி தானே. இனிமே நான் உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன், புரியுதா? சரி, என் அருமை பொண்டாட்டி, இப்ப நீ என்ன பண்றனா, சூப்பரா ஒரு புதினா டீ போட்டு மேல கொண்டு வா. பெரியய்யா, ஹால்ல எல்லாரும் இருக்காங்க பெரியய்யா. இருந்தா என்ன, இப்ப எனக்கு புதினா டீ வேணும், உடனே கொண்டு வா. இது உன் புருஷனோட ஆர்டர். செத்தா இந்த உமா என்ன சொல்ல போறாளோ? ஒரு தட்டை கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர தெரியாத உனக்கு? அபசகுனம் மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தரையில கொட்டி வச்சிருக்கியே. ரொம்ப கவனமா தான் எடுத்துட்டு வந்த அத்தை. புடவை தடுத்ததால தடுமாறி தட்ட கீழே விட்டுட்டேன் அத்தை. மன்னிச்சிடுங்க அத்தை. அம்மா, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்கம்மா. மஞ்சளும் குங்குமமும் வீட்டுக்கு வெளியே தெருவுல தவறுனாதான் அவசகுணம். நடு வீட்ல மஞ்சள் குங்குமம் கொட்டினா அது ரொம்ப நல்ல சகுனம்மா. இந்த வீட்ல மங்களகரமான காரியம் நடக்க போகுது. மங்களகரமா? மங்களகரமான காரியமா? என்ன குருஜி சொல்றீங்க? ஆமாம்மா. இந்த வீட்ல நடக்க இருந்த பார்வதி கல்யாணம் நின்னு போன வருத்தம் கூட இன்னும் என் மனசை விட்டு போகல. அதுக்குள்ள மங்களகரமான காரியம் நடக்கும்னு சொல்றீங்க. என்ன நடக்கும்? யாருக்கு நடக்க போகுது? உங்க மூத்த பையன் ஆதிக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு நேரம் கூடி வந்திருக்குமா. கூடிய சீக்கிரம் அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆதிக்கா? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க குருஜி. ஆதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னதும் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி குருஜி. கண்டிப்பா நடக்கும், கவலையே படாதீங்க.
சந்தோஷமா இருங்க. வரேன். வாங்க சரிங்க குருஜி. குருஜி. பெரியய்யா, ஓய் பொண்டாட்டி, டீ எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அப்படி கூப்பிடாதீங்க பெரியய்யா. ஏற்கனவே சின்னையா அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு இருக்காரு. இப்போ நீங்க வேற இப்படி கூப்பிடுறீங்க. இது யார் காதுலயாவது விழுந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் பெரியய்யா. என்ன பிரச்சனையாகும்? பயப்படாத பார்வதி, ஒரு பிரச்சனையும் ஆகாது. இன்னும் சொல்ல போனா நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வச்சு அம்மா வந்து நெருப்புல இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் அம்மா மனசுல நீ ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்க. அம்மாவே உனக்கு ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம காதல் விஷயத்துல அம்மாவை எப்படியும் சமாதானப்படுத்திட முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. என்னங்க குருஜி வேற வீட்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கான நேரம் கூடி வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் ஆதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காரு. இந்த சந்தோஷமான விஷயத்த நான் உடனே ஆதிக்கிட்ட சொல்லணுங்க. நாம சந்தோஷப்படுற மாதிரியே ஆதியும் நிச்சயமா இதை கேட்டு சந்தோஷப்படுவான் அகிலா. அதனால இப்பவே போய் ஆதி கிட்ட உன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க. சரி போறேங்க. பட்டம்மா, அம்மா. ஒரு பிளேட்ல எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வா. நானே ஆதி கொடுத்தேன். சரிங்கம்மா. பொண்டாட்டி, என்ன அவசரம்? கொஞ்சம் இரு, உன்கிட்ட நிறைய பேசணும். நான் மேல வரும்போது அம்மா ஹால்ல தான் இருந்தாங்க பெரியய்யா. நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் தான் சொல்றேன்ல, நீ பேச்சு மீறி போயிடுவியா? அம்மா இல்லாங்கம்மா. நம்ம விஷயத்துல இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இனிமேலும் அப்படிதான் நடக்கும். நீ வேணா பாரு, நம்ம கல்யாணத்துக்கு அம்மா நிச்சயமா சம்மதம் சொல்லுவாங்க.